ஹலோ மாணவ கண்மணிகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேர் மலை அருவி. நான் 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸுக்கான பாடங்கள்லாம் போட்டிருக்கேன். ஹலோ மாணவ கண்மணிகளே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NMMS அப்படின்ற போட்டித் தேர்வுக்குரிய ப்ளூ பிரிண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ NMMS பார்த்திங்க அப்படின்னா மேட் சாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 எக்ஸாமாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேட் எக்ஸாமுக்குரிய ப்ளூ பிரிண்ட்டை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே என்னென்னா ஒரு குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. A1 A2 A3 A4 அப்படின்ற A5ன்ற மாதிரி. ஸோ இந்த ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க. இப்போ மொதல் 20 வினாக்கள் எங்கேருந்து வரும் அப்படின்னா எண்ணியல் பகுதி நம்பர்ஸ் அந்த இதுலேருந்து வரும். அது டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த மாதிரி ஒரு 5 கேள்வி அதில் வரலாம். அடுத்து டைரக்ட் கொஸ்டின்ஸாக ஒரு 15 கேள்வி வரலாம். டைரக்ட் கொஸ்டின்ஸ்னால் இப்போ 2+2 எவ்வளவு 4 அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்குரிய கேள்விகளாக இருக்கலாம். அடுத்து 2வது பகுதி பார்த்திங்கன்னா A2 எண்ணியல் பகுதி, அதுவும் நம்பர்ஸ்லேருந்து தான் வரும். அதில் மொத்தம் 25 கேள்விகள் கேட்பாங்க. அதில் 5 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அனுபவம், 20 நேரடி வினாவாகவும் இருக்கும். அதே மாதிரி அடுத்து மொழிசார் காரணம் கண்டறிதல் திறன், அதிலிருந்து 46லேருந்து 60 வர வினாக்கள் அந்த பகுதியிலேருந்து வரும். இதில் மொத்தம் 15 கேள்விகள் நம்மளுக்கு கேட்குறாங்க. 10 நேரடி வினாவாகவும், 2 கூற்றாகவும், 3 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி அடுத்து 61 to 80லையும் மொத்தம் 20 கேள்வி கேட்குறாங்க. அதில் 15 நேரடி வினா, 2 கூற்று, 3 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீதி இருக்க 81 to 90 அந்த 10 கேள்வி வினாக்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 நேரடி வினாவாகவும், இன்னொரு 5 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்ததுக்கு அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி ப்ளூ பிரிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலுமே இதே மாதிரி சீக்வன்ஸ், இதே மாதிரி கணக்கில் தான் அந்த கொஸ்டின்ஸை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கனால நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதிலேருந்து இத்தனை கேள்வி வரும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும், ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அடுத்து சாட் அதோட ப்ளூ பிரிண்ட்டை பார்க்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கணிதத்தில் 91லேருந்து 110, அதாவது 20 கேள்விகள் அதிலிருந்து வரும். இது 20 டைரக்ட் கொஸ்டின்ஸாக வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்பியல் மற்றும் வேதியியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதிலிருந்து மொத்தம் நம்மளுக்கு 20 கேள்விகள் வரும். அது 111லேருந்து 130 அந்த கேள்விகளுக்குள்ள வினாக்கள் என்ன இருக்கும். ஓகேவா? அதில் மொத்தம் 14 பார்த்திங்கன்னா நேரடி வினாவாக வந்துடும். 2 பொறுத்துக்க மேட்ச் மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. 2 கூற்று, அதுனா அசஷன் ரிசஷன் அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி கொடுப்பாங்க. மீதி 2 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. அடுத்து நம்மளுக்கு உயிரியல் பயாலஜிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 131லேருந்து 145 வரை வினாக்கள் இங்கேருந்து வரப்போகுது. மொத்தம் 15 வினாக்கள். அதில் 10 நேரடி வினாக்களாகவும், 2 பொருத்துகவாகவும், 2 கூற்றாகவும், 1 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அடுத்து B4 அதில் வரலாற்று மற்றும் குடிமையியல், அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ் அந்த சப்ஜெக்ட்லேருந்து வரப்போகுது. இதில் மொத்தம் 20 வினாக்கள் வரும். 20 வினாக்களில் 15 நேரடி வினாவாகவும், 2 பொருத்தவாகவும், 2 கூற்றாகவும், 1 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுகன்றவாகவும் வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா B5 புவியியல் மற்றும் பொருளியல் அப்படின்ற மாதிரி எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதிலேருந்து மொத்தம் 15 கேள்விகள் கேட்க போகிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 11 கேள்விகள் நேரடி வினாவாகவும், 2 பொருத்துகவாகவும், 1 கூற்றாகவும், 1 பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்படின்றவாகவும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தம் 180 கேள்விகள் வரப்போகுது. அந்த 180ல் 90 மேட்டாகவும், மீதி இருக்க 90 சேட்டாக வரும். ஸோ அதுக்குரிய ப்ளூ பிரிண்ட்டு தான் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மேலும் இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. NMMS தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணுன்றதுக்காண்டி நானும் உங்களை வாழ்த்துறேன். நான் உங்களுக்காண்டி ப்ரேயரும் பண்ணிக்கிறேன். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.